ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ராசியை பாத்தீங்கன்னா மேலோட்டமாக ஜாதகத்தை பார்ப்பவர்கள் உங்களுக்கு சுக்கிர திசை வந்துடுச்சு, குரு பார்வை வந்துடுச்சு, சனி யோகத்தை கொடுக்க போறாரு, ராகு அப்படி யோகத்தையும் போகத்தையும் கொடுக்க போறாரு, இப்படி எல்லாம் அள்ளி அள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பாருங்க, நீங்க அப்படியே ஜாதகத்தை தூக்கிட்டு ஜாதக நோட்டை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க, எங்கேயுமே ஒண்ணுமே நடக்கலைங்க. இப்ப யாரை குறை சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடரை குறை சொல்லுவீங்க. இந்த ஜோதிடர்கள் சரியில்லை, எல்லாமே பொய்யா சொல்றாங்க அப்படி நீங்க குறை சொல்லுவீங்க. இங்கே ஒரு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜோதிட தொழில் என்பது முழுக்க பாத்தீங்கன்னா முழுக்க அறிவியல் மட்டும்தான், சயின்ஸ் மட்டும்தான். கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையில வைத்துத்தான் நம்ம பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்லணும். அப்போ ஜோதிடர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள், சொல்லிக் கொள்பவர்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு அதிகபட்சமான இல்லை, துளி அளவு கூட ஜோதிட அறிவு என்பது நிச்சயமாக கிடையாது. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்துட்டாங்க, நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய ஜோதிடத்தை கற்றுத்தருகின்ற ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த காலத்திலும் இன்னும் பாத்தீங்கன்னா சில கிராமங்களில் சில ஊர்களில் பாத்தீங்கன்னா ஜோதிடர் சொல்லி கொண்டு இருப்பவர்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன தெரியும்? பஞ்சாங்கத்தை வச்சுக்குவாங்க, முகூர்த்த நாள் தெரியும். அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போய் நோட்டை கொடுத்த உடனே ஒரு பையன் ஜாதகத்தை கொடுக்குறீங்க, பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறீங்க, நீங்க முகூர்த்த நாள் குடிச்சு கொடுக்குன்னு சொல்றீங்க. அவர் அப்படியே வரிசையா பார்ப்பாரு. என்ன பார்ப்பாரு? இது முகூர்த்த நாள், இது முகூர்த்த நாள், இது முகூர்த்த நாள். அப்ப இந்த நாள்ல முகூர்த்தம் வச்சுக்கலாம். அவர் என்ன பார்ப்பாருன்னா முகூர்த்த நாளை மட்டும்தான் பார்ப்பார். அந்த முகூர்த்த நாள் அந்த மணமகனுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதா, விரைய நாளாக இருக்கிறதா, 12ஆம் இடமாக இருக்கிறதா, அந்த பெண்ணுக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதா, 12ஆம் இடமாக இருக்கிறதா பார்க்க தெரியாது. அவருக்கு பார்க்கறது இல்லை. ஏன்னா எனக்கு வருகின்ற ஜாதகங்களை பார்த்து நான் முடிவு பண்ணிருக்கேன். போய் தேதியை பார்த்து முடிவு பண்ணிட்டு என்கிட்ட கேட்கும் போது எவையா உனக்கு இந்த தேதியை வச்சு கொடுத்தான்னு கேட்டிருக்கேன். தெரியாதவன ஏன் ஜோதிடத்தோடு பண்ணிட்டுதான்னு கேட்டிருக்கேன். அப்ப இன்னும் நிறைய ரகசியம் என்னன்னா, இந்த கிரகங்கள் ஆணுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி சஞ்சரிக்கிறது, 7ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், 11ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், 7ஆம் அதிபதி மறைவு பெற்று இருக்கிறாரா, இது முதல்ல பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற போது அந்த பெண்ணுக்கும் என்ன பார்க்க வேண்டும்னா 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கணும், 11ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனை 12 மறையறாரு வச்சுங்க, களத்திரக்காரன் செவ்வாய் 12 மறையறாரு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகம் அமர்ந்து எந்த சுப கிரகத்தின் பார்வை கிடையாது. இப்படி இருக்கின்ற போது இப்ப காலம் ரொம்ப மாறி போச்சு. பெண்கள் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, வேலைக்கு போறாங்க, சுயமாக சம்பாத்தியத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். புரியுங்களா? எவரும் எவருக்கும் அடிமைப்பட்டு கிடைப்பதற்கு யாரும் இப்போது தயாராக கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சரியான வாழ்க்கை துணை அமையாத பட்சத்தில் அவர்கள் டைவர்ஸ் அளவு கூட போயிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த நிலைமை போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சில தவறான ஜோதிடர் போய் நேரம் பார்த்து முகூர்த்தம் நடத்தி, புரியுங்களா, திருமணம் நடத்தி அதனால் தோல்வி அடைந்த ஜாதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பொருத்தமே இல்லாதவர்களை சேர்த்து வைத்து அவருடைய வாழ்க்கையை பிளவுபடுத்திய ஜோதிடர்களும் இங்க இருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, சில பேருக்கு பாத்தீங்கன்னா 30 வயதாகும், 35 வயதாகும், 40 வயதாகும், திருமணமே நடக்காது. ஏன் திருமணம் நடக்கல? அவங்க பாத்தீங்கன்னா ஜாதக நோட்டை தூக்கிட்டு எப்படியும் ஒரு 10-20 ஜோதிடர் போயிருப்பாங்க. அவங்க தெரிஞ்சவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் இருங்க, இதோ குரு பார்த்துட்டாரு, குரு பார்க்க போறாரு, எப்படி குரு வந்துட்டாரு, குரு நிக்கிறாரு, குரு பேச போறாரு, குரு பார்க்க போறாரு. இது மாதிரி பலர் ஜோதிடர் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கு அவங்களுக்கு. பலமுறை குரு வந்துட்டாரு, பலமுறை குரு பார்த்துட்டாரு, கல்யாணம் நடக்குது. இப்ப என்னதான் ஜாதகத்தில் பிரச்சனை, ஏன் நடக்கல? அப்ப கண்டுபிடிக்கணும் இல்ல. அப்ப சின்ன சின்ன பிள்ளைகளா நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. நான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இப்ப ஜோதிடர்கள் நிறைய பேர் அறிவுபூர்வமாக வடிச்சல் இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அப்போ தகவல் சொல்ல முடியும். என்னன்னா, ஒரு ஜாதகம் என்று பார்க்கின்ற போது அந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் இந்த 7 தலைமுறைன்னு பேசலாம். எப்படின்னா 7 தலைமுறை பாத்தீங்கன்னா, நான் ஒருவன் இருக்கிறேன், எனக்கு என்னுடைய தாய் தந்தை என்ற இருவர், நாங்க 3 பேரு,
அதற்கு மேல ஒரு 6 தலைமுறை, 6 நாள் 24 பேர். எப்படி 4 பேர் 4 பேர் 4 பேர் பாத்தீங்கன்னா, என்னுடைய தாய்க்கு தாய் தந்தை இருவர், என்னுடைய தந்தைக்கு தாய் தந்தை இருவர். இப்படி பார்க்கின்ற போது 4 4 4ஆக பார்க்கின்ற போது 27 இடத்துக்கு வந்துருவோம். 27 நட்சத்திரம் அங்க வந்துடும். புரியுதுங்களா? அப்ப 7 தலைமுறை. அப்ப இந்த 7 தலைமுறையில் கடந்த 7வது தலைமுறை, முதல் தலைமுறை பாருங்க, அந்த தலைமுறையில் ஒரு பாவத்தை செய்திருந்தால் கூட அந்த பாவம் நமக்கு வந்து சேரும். இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அப்போ ஒரு தவறினை நாம் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒரு பாவத்தை நாம் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்னோர்கள் வாங்கிய சாபங்கள் கூட நம்முடைய ஜாதகத்தை பார்க்கின்ற போது அது வெளிப்படும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் ஜோதிடர் சொல்றவங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சாபங்கள் இருக்கு பாருங்க, எல்லாம் என்ன கேட்பாங்க, ஐயா நான் ஒண்ணுமே செய்யலைங்க ஐயா, ஐயா தெரிஞ்சவர்களும் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணீங்க, எனக்கு எப்படி அந்த தோஷம் இருக்குன்னு சொல்றீங்க? நான் சொல்லுவேன், இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் அது யோகம்னு பேரு, இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களை சேர்ந்தால் தோஷம்னு பேரு, இந்த தோஷத்திற்கு இந்த பெயர், இந்த தோஷத்திற்கு இந்த பெயர். அப்படி பார்க்கின்ற போது பித்ரு தோஷம், புனர்ப்பு தோஷம், பிரம்மகத்தி தோஷம், காலசர்ப தோஷம், நிறைய தோஷங்கள் இருக்கு, யோகங்கள் நிறைய இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்திற்குள் தோஷத்தை வைத்துக் கொண்டு அது பிறக்கும் போது எங்க நான் சொல்றேன்னா, தாயின் கருவறையிலிருந்து சிரசு வெளியில் வருகின்ற நாளிலிருந்து நிமிடத்திலிருந்து அவருடைய ஜாதகம் கணிக்கப்படுது. கணிக்கப்படுகின்ற போதே அவருடைய ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்கு. அப்ப அவருடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், வாங்கிய சாபங்கள் இந்த ஜாதகருக்கு என்ன, எப்பொழுதுமே தன்னை தண்டிப்பதை விட தனக்கு உயிருக்கு உயிரான ஒருவரை தண்டிப்பதுதான் காலத்திற்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். இப்ப யாருக்கு அதிகபட்சமா வலிக்கும்? என்ன அடிச்சு எனக்கு வலிக்காது, எனக்கு பிரியமான ஒருவரை அடிபடுகின்ற போது, எனக்கு பிரியமான அடி வாங்குகின்ற போது அதுதான் ரொம்ப எனக்கு வலிக்கும். இப்ப காலம் என்ன செய்யும் என்றால், கிரகங்கள் என்ன செய்வார்கள் என்றால், உனக்கு பிடித்தமானவரை அடிப்பார்கள். அப்ப தாய் தந்தையாக இருப்பவர்கள் அதை பார்த்து பார்த்து சங்கடத்தை அனுபவிக்க வேண்டும். சரி, இதெல்லாம் பொதுவான விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை மட்டும், இப்ப ஒரு தோஷத்தை மட்டும் சொல்லிடுறேன், பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷம் இருந்தாவே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே தடைபட்டு இருக்குங்க. பித்ரு தோஷம்னா முன்னோர்கள் வாங்கிய சாபம். அந்த தோஷம் இருந்தா வாழ்க்கையில எல்லாமே தடைபட்டு இருக்கோம், எதுவுமே கிடைக்காது, திருமணம் தடைப்படும், வேலை வாய்ப்பு தடைப்படும், எல்லாமே தடைப்படும். என்னன்னா, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு திருமண ஆசை காட்டி அவங்ககிட்ட பழகிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைசியில் அப்படியே கைட்டு விட்டுருவாங்க. அது என்ன பண்ணோம்னா, அவர்களுக்கோ அவருடைய அடுத்த வம்சத்திற்கோ வாரிசுக்கோ அந்த தோஷத்தை வெளிப்படுத்தும். பித்ரு தோஷம் என்பது முன்னோர்கள் வாங்கிய சாபம் தான் பித்ரு தோஷம். அப்புறம் எந்த அளவிற்கு ஒரு சாபத்தை வாங்கி இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அந்த குழந்தை, இன்றைக்கு 40 வயது இருக்கலாம், 50 கூட இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஏதாகிலும் ஒரு இடத்தில் பலவீனம் அடையும். திருமணம் நடக்காமல் போகலாம், வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகளும் கிடைக்காமல் போகலாம். புரியுதுங்களா? போராட்டமாக வாழ்க்கை இருக்கலாம். அப்ப எப்படி அதிலிருந்து வெளியில் வருவது? அதற்குத்தான் ஒரு சின்ன தவறு சொல்லிடுற, பித்ரு தோஷத்திற்கென்று நிவர்த்தி செய்கின்ற ஒரு ஸ்தலமாக தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் மட்டும்தான் இருக்கு. ஒரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்த இடம் பாத்தீங்கன்னா 2 நதிகள் சங்கமிக்கின்ற இடமாக இருக்கும், நதி கரைகளாக இருக்கும். ஆனா ஒரு தீவு இருப்பாங்க, சுற்றி 4 பக்கமும் 8 பக்கமும் 16 பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு இடமாக ராமேஸ்வரம் இருக்கு. அங்க 2 விஷயங்களை பார்க்கணும், ராமரும் ஈஸ்வரம். ராமேஸ்வரம் என்பது வேற ஒண்ணு கிடையாது, ராமர் ஈஸ்வரம். அப்ப ராமர் ஈஸ்வரனை வழிபட்ட இடம். அவர் ஒரு பாவம் பண்றாரு, ராவணனை அழிக்கிறாரு, வதம் பண்றாரு, அதனால அவருக்கு இந்த தோஷம் ஏற்படும் தெரியும். ஒரு அழிவதற்கு கூட, அழிப்பது கூட தோஷம் தான் நமக்கு. அதை நிவர்த்தி செய்து கொள்கின்ற இடமாக அதை தீர்மானிக்கிறார். அப்போ நாம் எங்கு செல்ல வேண்டும்? பித்ரு தோஷம் இருப்பவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்றால் ராமேஸ்வரம். சரி, பித்ரு தோஷம் இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 1ஆம் இடத்திலோ 3ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ ராகுவோ கேதுவோ இருந்தால் பித்ரு தோஷம். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம்
இருந்தால் நிச்சயமாக பித்ருதோஷம். 1ஆம் இடத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருப்பாங்க. 3ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் 9ஆம் இடத்துல கிரகம் ஒருத்திருப்பாங்க. 5ல் இருந்தால் 11 ஒரு கிரகம் இருப்பாங்க. இந்த 2 சர்ப கிரகங்கள் தான் தோஷங்களை உண்டாக்குவது. அப்படி அமைந்து விட்டாலே அந்த ஜாதகருக்கு பித்ருதோஷம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரியனுடனோ சந்திரனுடனோ ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் பித்ருதோஷம். இத்தகைய ஜாதகர்களுக்கு எத்தனை இடத்தில் பெண்களை தேடினாலும் பெண்கள் அமையாது. எத்தனை இடத்தில் மணமகளை தேடினாலும் மணமகன் அமைய மாட்டான். வாழ்க்கையை பாத்தீங்கன்னா வேற 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 மாதிரி போயிட்டே இருக்கும். சங்கடம், நெருக்கடி, போராட்டம், வேலையில நிம்மதி இருக்காது, தொழில நிம்மதி இருக்காது, குடும்பத்துல நிம்மதி இருக்காது. அப்ப இவர்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் சென்று திலஹோமம் செய்து முடித்த பிறகு அங்குள்ள கடலில் 36 முறை தலை குளித்து ஆலயத்திற்குள் இருக்கின்ற 22 புனித தீர்த்தங்களிலும் நீராடி அறைக்கு வந்து தலையை துவட்டி கொண்டு வேறு துணியினை உடையினை மாற்றிக்கொண்டு சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வருகிற வழியாக இவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற தோஷம் விலக ஆரம்பிக்கும். அதன் பிறகு வாழ்க்கை வயப்படும், வசப்படும், திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தோஷமாக, ஒவ்வொரு யோகமாக தொடர்ந்து பதிவுகளை வழங்குவேன். பாருங்க, பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்க. குறைகள் இருந்தா சொல்லுங்க. புரியுங்களா? நிறைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறைகள் இருந்தா சொல்லுங்க. சொல்வது தவறாக இருந்தா விமர்சனம் பண்ணுங்க. கேட்டுக்கிற உங்களுக்கு பதில் சொல்ற. நன்றி, வணக்கம்.